வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஒரு ஆப்ஷனில் ட்ரேடோ இல்லை பை செல் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனலோட நோக்கம். அதனால தான் நம்ம வந்து டெய்லி மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டோட அப்டேஷன், அதாவது என்னென்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம டெய்லி கொடுக்குறோம். நீங்கள் மார்க்கெட்டை வந்து நான் எப்படி பார்த்து ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறோம் அதை தான் வந்து நம்மளோட வீடியோவில் நம்ம சொல்கிறோம். நீங்களும் அதே மாதிரி பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக மார்க்கெட் வந்து ரெண்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவதுன்னா R2 R1 ரெண்டையுமே தாண்டி தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப்பப் ஓப்பன் ஆகி ஒரு 15 நிமிஷம் கூட மார்க்கெட் வந்து மேலே சஸ்டெயின் ஆகலை. உடனே மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய, அதாவது என்னென்னா R1 R2 அப்படிங்கிற ரெண்டு லெவலையும் தாண்டி மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் வந்துட்டு. ஸோ அப்போ என்னென்னா நான் எப்போவும் நம்ம சொல்கிறது தான், மார்க்கெட் வந்து எப்போவுமே செல்லர்ஸினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் மார்க்கெட் வந்து இருக்கும். அதாவது 80-90% மார்க்கெட் வந்து செல்லர்ஸினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். செல்லர் வந்து எந்த இடத்துல லாஸ் ஆகுறாங்களோ அந்த இடத்த வந்து அவங்க வந்து ஒன்று அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து இப்போ பொசிஷனை எக்ஸிட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து மார்க்கெட் கண்டினியூவாக வந்து அப் ட்ரெண்டுக்கு போகும். ஒரு டவுன் ட்ரெண்டோ அப் ட்ரெண்ட்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க லாஸ் ஆக விரும்பலை. அவங்க மேற்கொண்டும் திருப்பி வந்து அவங்களுடைய பொசிஷனை வந்து க்ரியேட் பண்ணி திருப்பி அவங்களுடைய நேத்திக்குள்ள லெவலுக்கு கொண்டாந்து அவங்க வந்து லாஸ் ஆகாத அளவுக்கு வெளியே எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் இன்றைக்கி நடந்தது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து நேத்திக்குள்ள ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹை, டே கையெல்லாம் தாண்டி மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகி ஒரு 15 நிமிஷம் கூட மார்க்கெட் மேலே நிற்கலை. அப்படி 15 நிமிஷம் கேண்டில் அப்படியே நீங்கள் மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சு, ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே. ஸோ ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அப்போ டே லோ இல்லைனா வந்து வேல்யூ ஏரியா ஹை லோ இல்லைனா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ மார்க்கெட் என்ன நடந்ததுன்னா கரெக்டாக வந்து வேல்யூ ஏரியா லோவுக்கு வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து. ஓகே, இப்போ நாளைக்கு நமக்கு வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம ப்ரீமியம் வச்சு பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து அந்த லைனை ட்ராப் பண்ணி மார்க்கெட் ப்ரொஃபைலில் அது என்ன மாதிரி அந்த இடம் வந்து நமக்கு ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ப்ரீவியஸ் டேயில். அப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 22,500. அப்போ 22,500 அப்படிங்கும்போது 22,500 கால் ப்ரீமியம் வந்து 154 ரூபாயும், புட் ப்ரீமியம் வந்து 102 ரூபாயும் க்ளோசிங் நடந்திருக்கு இன்றைக்கி. அப்போ 154 ரூபா அப்படிங்கும்போது 22,500லேருந்து 154 ரூபாயை ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 22,654 ரூபா கிடைக்கும். அப்போ 22,650 அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்துக்கிடணும். அப்போ R1 அப்படிங்கும்போது 22,650. இதே ரெண்டு ப்ரீமியமும் ஆட் பண்ணுறோம். நம்ம கால் புட்டு ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 250 ரூபா கிடைக்கும். 250 ரூபா நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 22,750 ரூபா R2வாக இருக்கும் நமக்கு. ஓகே, அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து நாளைக்கு மேலே மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 650, அடுத்து ரெண்டாவது வந்து 22,750 R2. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட்னால் நமக்கு வந்து எப்போ சொல்கிறது தான், மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து கரெக்டான சப்போர்ட். இன்றைக்கி மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே தான் மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, ரெண்டாவது வந்து வேல்யூ ஏரியானுடைய லோ, அடுத்து தான் நமக்கு வந்து நம்மளுடைய R1. அதாவது R1 அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, சாரி S1 மன்னிக்கணும், S1 தான் நமக்கு வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூ ஏரியாவுக்கும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் சென்டரில் தான் நம்மளுடைய S1 இருக்குது. 22,400 ரூபா. புட் ஆப்ஷன் ப்ரைஸ் 102 ரூபா க்ளோசிங். அதை நம்ம மைனஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து 22,400ங்கிறது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட், ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் வேல்யூ ஏரியானுடைய லோவுக்கும் மிடில் இருக்குது இந்த லைன். ஓகே, அப்போ மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து டேவுடைய லோ இருக்குது. டேவுடைய லோ தாண்டி மார்க்கெட் கீழே வரும்போது நமக்கு வந்து அடுத்து வந்து 22,250. ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்சு நம்ம பார்ப்போம் இல்லையா, அதில் ஒயிட் ரேஞ்சு முதலே பார்த்துட்டோம் 22,400. அடுத்து வந்து ஷார்ட் ரேஞ்ச் பார்த்துட்டோம் 22,400. ஒயிட் ரேஞ்சு நமக்கு வந்து 22,250 ரூபா அப்படிங்கிறது ரெண்டாவது சப்போர்ட் S2 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, மார்க்கெட் வந்து இந்த லைன்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம செக் பண்ணிடுவோம். மார்க்கெட் ப்ரொஃபைலில் நமக்கு வந்து S2 அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து என்றைக்கு உள்ள இது வந்து ஒரே நிமிஷம், மார்ச் 23
9ஆம் தேதி, சாரி 28ஆம் தேதி, மார்ச் 28ஆம் தேதியினுடைய லோ. ஸோ அந்த இடம் சிங்கிள் பிரிண்ட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கிள் பிரிண்ட்டு. அப்புறம் வந்து வேல்யூ வேரியா லோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த லைன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் வருது நமக்கு வந்து S2. S2 வந்து நமக்கு வந்து எத்தனை நாளுடைய லோ இருக்குது பாருங்கள் அதில் கரெக்டாக. அதாவது மார்ச் 28ஆம் தேதியினுடைய லோ இருக்குது. அன்னைக்குள்ள க்ளோசிங் அதே இடத்துல தான் மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி வந்து மார்ச் 27ஆம் தேதியினுடைய ஹை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த ப்ரீமியம் வந்து நம்ம ஆட் பண்ணி கால்குலேஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லைன். அது மார்க்கெட் ப்ரொஃபைலில் என்னென்ன மாதிரி ட்ரேட் ஆகிருக்கு அந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.